ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய. ரிஷபம் ராசியினருக்கான 2026ஆம் ஆண்டில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். செல்வாக்கும் பேச்சு திறமையும் மிகுந்த ரிஷப ராசியினரே, ஜூன் மாதத்திலிருந்து ஒரு வருடம் அளவில் நீங்கள் புதிய விஷயங்களில் முயற்சி செய்வீர்கள். குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் பாவத்திலிருந்து தற்போது 3ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகின்றார். கடகராசிக்கு சென்று உங்களுக்கு 7, 9, 11ஆம் வீடுகளை பார்வையிடுவதால் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு வருட காலத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது. ரிஷபம் ராசியினருக்கு இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்வீர்கள். சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் இந்த குரு பயிற்சியாலும் நன்மைகள் இருக்கவே செய்யும். இதற்கு முன்பதாக குரு பார்வை குரு பலன் மிகுந்திருந்தது. தற்போது குரு பலன் குறைந்தாலும் 7ஆம் பாவகத்தை பார்வையிடுவதாலும் 9ஆம் பாவத்தை பார்வையிடுவதாலும் நிறைய சமுதாய அந்தஸ்தில் குறை இருக்காது. லாபம் உறுதியாக கிடைக்கும். இந்த வருடத்தின் இறுதியில் புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. பல ரிஷபம் ராசியினருக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் கிடைக்கும். பாக்கியஸ்தானம் வலுவடைவதால் தகப்பனார் உடல்நிலையும் சீராகும். உங்கள் குடும்பத்திற்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ரிஷபராசிக்காரங்களே, நீங்கள் புதிய நண்பர்களை பார்க்க போகிறீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மொத்தத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். இருப்பினும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே விழுவதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பழக்கம், எடுக்கக்கூடிய நீர்நிலை, இதெல்லாமே கவனமாக இருக்கணும். நல்ல உணவுகளை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி பயணத்தில் மிகவும் கவனம் தேவை. சரிங்களா? 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதனால ஏற்கனவே திருமணத்தில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் அல்லது திருமண வரன் தட்டி கழிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருட இறுதியில் திருமண வரன் கிடைத்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் காலம் கணிகிறது என்று சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 3ல் மறைஞ்சாலும் உங்களுக்கு 11ஆம் பாவகத்தை பார்வையிடுவதனால் அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழுவதனால் அதன் தாக்கமும் கொஞ்சம் குறையும். ஸோ லாபம் கிடைப்பதில் எந்த விதமான தடைகளும் இருக்காது. நன்மைகள் தொடரும் என்று உறுதியாக சொல்லலாங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே பாக்கெட்டில் பணம் எப்பயுமே கையில் வச்சுருப்பீங்க. அது இனிமேல் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இந்த வருட கடைசியில் போகும்போது குரு பகவான் அதிசாரத்தில் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போவாங்க. அப்போது சனி பகவானும் வக்கர நிலை அடைவார். அதற்கு பிறகு குரு பகவான் மீண்டும் வக்கர நிலையை அடைந்து 3ஆம் பாவகத்துக்கே வருவார். ஸோ எல்லா விதத்துலேயுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பணப்புழக்கம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் லாபத்தில் குறை இருக்காது. உங்களுடைய அந்தஸ்தில் குறை இருக்காது. நிறைய இடங்களுக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு, லாப நோக்கத்தில் ஒரு செயல்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் மேற்படிப்பை நீங்கள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கும் பட்ட படிப்பில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாப சனியால் இதுவரையும் எந்த விதமான முன்னேற்றம் அடையாதவர்கள் கூட இந்த லாப சனியும் அந்த சனி பகவானை குருவும் பார்ப்பதனால் உறுதியாக லாப நிலையும் திருமண பாக்கியமும் இந்த 2026 to 27க்குள்ளே உறுதியாக நடைபெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முன்னேற்றம் அடைவதில் உறுதி என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு டைம் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வணங்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க. இந்த 2026 கூடவே நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் மிகுந்த நல்லது. ரிஷபராசிக்கு சமுதாய அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் செவ்வாயுடைய ஸ்தானமாக வருவதனாலும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு மிகுந்த நன்மையை இந்த 2026-27 காலகட்டத்தில் குரு பயிற்சி ஏற்படுத்த காத்திருக்கிறார். நன்றி.
ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதி நிலையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி. ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய.